ஹலோ ரெபின் சார். ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். நான் இது நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், ஆனால் அவ்வளோ மீன் பண்ண மாட்டேன். ஆனால் உங்ககிட்ட சொல்லும்போது மனசை தட்டி சொல்கிறேன் சார். உங்களுக்காகவே ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன். கொட்டுது. ஸோ இந்த எபிசோட்ல கோல் தானே, அதிகமாக பேச வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க, நான் பேசுறேன் சார். இம்ப்ரெஸ் ஆன மாதிரி ஆக்ட் பண்ணிக்கோங்க சார். நான் வாசிக்கட்டுமா கைஸ்? ஆஹா ஓஹோ அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கோங்க இடையில. இது நானே எழுதுனது சார். நோ ஹெல்ப். உங்களை பார்த்தாலே மனசுல தீபாவளி. அந்த இதுக்கு ஏன் படிப்பிச்சிடணும்? உங்களை பார்த்தாலே மனசுல தீபாவளி, இப்போ உங்களால எங்கேயும் காதல். இதெல்லாம் தாங்க முடியாம நான் ஆதி பகவான கூப்பிட்டேன். ஆனா வந்தது பொன்னியின் செல்வன். ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்றாங்க நீங்க ஒரு சகலகலா வல்லபன். உங்க ஸ்டைல் தாம் தூம் அண்ட் ஆல் யுவர் ஃபீச்சர்ஸ் டிக் டிக் டிக். நீங்க தனி ஒருவரா வந்திருக்கீங்க, ஆனா நான் கோமாளி மாதிரி ஒரு பூலோக தில்லாலங்கடியா வந்திருக்கேன். இப்படி ஒரு மூமெண்ட் நான் பார்த்தது. பார்க்கதான் പോறீங்க പേളിയോட ആട്ടത്തെ. അടിപൊളിയാട്ടോ. കാരണം ഈ മലയാള ഇൻഡസ്ട്രീസിൽ അല്ലെങ്കിൽ നമുക്ക് നല്ല എന്റർടൈൻ ചെയ്യിപ്പിക്കുന്ന ഒരു പ്രോഗ്രാം ഏതെന്ന് ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് കണ്ണും കൂട്ടി പറയാൻ പറ്റുന്ന ഈ പേർലി മണി ഷോയാണ്. ഇപ്പം ഇടയ്ക്ക് ഫിലിം ആക്ടേഴ്സിന്റെ ഒക്കെ ഇന്റർവ്യൂ എടുത്ത് നോക്കണം. ഇപ്പം മനസ്സൊരുമാതിരി ഡെസ്പൊക്കെ ആയിരിക്കുന്ന ടൈം എടുത്ത് നോക്കിക്കഴിഞ്ഞാൽ ഭയങ്കര എന്റർടൈനിങ് ആണ്. നമ്മൾ ഭയങ്കര പീസ്ഫുൾ ആയിട്ട് ഫീൽ ചെയ്യും, ഭയങ്കര നമ്മൾ ചിരിച്ചു പോകും. അടിപൊളിയാണ്. സോ നല്ല എന്റർടൈനിങ് ആയിട്ടുള്ള ഒരു ഷോയാണ്.